வார்த்தை நமக்கு அனுதினமும் பகிரப்படுகிறது, பரிமாறப்படுகிறது. ஆகாரம் நமக்கு பரிமாறப்படுகிறது. உள்ளான மனிதனிலே நாம் தொடர்ந்து பலப்பட்டு வருகிறோம். விசுவாசத்தில் பலப்படுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கம். திருச்சபையில் உள்ள 5 தூண்கள் என்று சொல்லலாம். திருச்சபையினுடைய 5 தூண்கள், அதாவது திருச்சபையினுடைய அஸ்திபார உபதேசங்கள் என்ன என்றால், ஜெபம், ஜெபத்தை அடுத்து சீஷத்துவம், சீஷத்துவத்தை அடுத்து தலைவர்களை உருவாக்குதல், அந்த தலைவர்கள் அந்த பொறுப்புகளை எடுத்து தங்களுடைய பணியை நிறைவேற்றுதல். இந்த 4ம் திருச்சபையினுடைய தூண்கள். இதற்கு விசுவாசம் அதை மையமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுடைய பணியை நிறைவேற்ற முடியாது நம்முடைய வாழ்க்கையில். அந்த வரிசையில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விசுவாச வீரருடைய பட்டியலில் நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைக்கு சாராளை பற்றியும் அவளுடைய விசுவாசத்தை பற்றியும் நம்ம பார்க்கிறோம். அதாவது ஆதாமும் ஏவாளும் சேர்ந்தவர்கள் தான் மனிதன். அதாவது திருமணமான ஒரு கணவன் மனைவி தேவனுடைய பார்வையில் ஒன்று என்று பார்க்கிறார். அவங்கள 2 பேரையும் பிரிக்கலை. ஏன்னா ஆண்டவர் படைக்கும் போது ஆதாமுக்கு ஏற்ற துணையா ஏவாளை உருவாக்கினார். அப்படி உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்த போது ஆதாம் தேவன் சிந்தையில் இருந்ததை சொன்னார். என்ன சொன்னார்? இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமுமாயிருந்தார். அப்படி சொன்ன பிறகு அவர்கள் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பின்னாட்களில் கிறிஸ்துவானவர் வரும்போது தேவன் நினைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொன்னார். அதனால ஆதாம் ஏவாள், அதாவது ஆதாமும் ஏவாளும் ஒரு மனிதர்கள். இப்போ நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி என்று 2 பேர் கிடையாது, ஒருவர் தான். ஆதாமின் விசுவாசம்தான் ஏவாளுக்குரியது, ஆபிரகாமின் விசுவாசம்தான் சாராளுக்குரியது. இங்கே சாராளை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை எல்லா பெண்களுக்கும் ஆண்டவர் இதை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம கவனமாக கவனிக்கணும். 11ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். இந்த பிள்ளை பேருங்கிறது தேவன் நமக்கு அருளுகிற அது ஒரு பெரிய இரக்கம். கணவன் மனைவி இருவரும் இணைச்சாச்சுன்னா அவர்களை ஏன் இணைக்கிறோம் அப்படின்னா, அவர்கள் பக்தியுள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். அதை நம்ம மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த பக்தியுள்ள பிள்ளைகளை, அதாவது சந்ததிகளை உருவாக்குறது. அதை ஆதியாகமம் 1:26, 27, 28 என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். அப்போ ஆபிரகாமும் சாராளும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு இது தேவ சத்தம் என்று கீழ்ப்படிந்து பதானராமிலிருந்து, அதாவது சீரியா தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போனார். அப்போது சாராளை பற்றி சொல்லி இருக்குது, லோத்தை பற்றி சொல்லி இருக்குது. சகல சம்பத்துகளையும் அவர் சேகரித்து கொண்டு தன்னுடைய வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு அங்கே கானானுக்கு போகிறார். ஆபிரகாமினுடைய அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே இவர்கள் எல்லாருடைய கீழ்ப்படிதலும் இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதலிலே முறுமுறுப்பு இல்லை. அந்த கீழ்ப்படிதலிலே அதிருப்தி கிடையாது. சாராள் ஏன் இப்படி போகணும், இவ்வளவு தூரம் நடக்கணுமா அப்படின்லாம் அவள் முறுமுறுக்கலை. கணவனுடைய அந்த விசுவாசத்திற்கு அவள் கணவன் தலையாக இருக்கிறான், மனைவி சரீரமாக இருக்கிறான். இந்த சரீரம் கணவனுடைய அந்த விசுவாசத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி கீழ்ப்படுகிறத வேதம் ஒரு சொல்லில் சொல்லி அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவங்க 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிற அந்த பாணி இருக்கு பாருங்க.
ஆபிரகாமும் சாராளும் ஒருவரை ஒருவர் அழைக்கிற அந்த வார்த்தை. இப்போ நம்ம வீட்டில் புருஷனை வந்து ஏயா, சிலர் அத்தான்பாங்க, சிலர் ஐயாம்பாங்க, அல்லது சிலர் வந்து எப்படி எப்படிலாமோ அழைக்கிறாங்க. ஆனால் சாரால் அழைத்த விதத்தை இங்கே நம்ம 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன், லார்ட், ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். இப்போ சாராள் வந்து புருஷனை எப்படி வேணாலும் அழைக்கலாம். அன்னைக்கு பேர் சொல்லி அழைக்கிறாங்க, டே, அடே, ஒடே, வா, ஏ. சிலர்லாம் நாயின்னு கூட கூப்பிடுறாங்க புருஷனை. இப்போ நவீன காலங்களில் இளைஞர்கள் அப்படி கூப்பிடுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆபிரகாமினுடைய விசுவாசம் அல்லது ஆபிரகாமினுடைய தலைமைத்துவம், அந்த தலைமைத்துவத்தை சாராள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுல வரக்கூடிய கஷ்டங்கள், அதுல வரக்கூடிய அதாவது தோல்விகள், இன்னும் வரக்கூடிய பாடுகள், கஷ்டங்கள், எந்த சந்தர்ப்பத்தில் அவ வந்து எதிர்க்கவில்லை. எதிர்ப்பு என்கிறது வந்து பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. எதிர்ப்பு ஏதேனில் பாவமாக மனிதனுடைய உடலில் வந்து செலுத்தப்பட்டது என்னதுன்னா, தேவனுக்கு விரோதமான எதிர்ப்பு. தேவனுடைய சித்தம் செய்ய விடாம அதற்கு எதிராக செயல்படுகிற ஒரு சிந்தையை தான் பிசாசு நம்முடைய சிந்தையில மாமிசத்துல செலுத்திட்டான். தேவ சாயல்ல இருக்கும்போது நமக்கு கீழ்ப்படிதல் கைவந்த கலையா இருந்தது. தேவ சாயல்ல இருக்கும்போது தேவ பிரசன்னத்தை நாடுறதுக்கு நம்முடைய இருதயம் வாஞ்சையா இருந்தது. நம்ம தேவ சாயலை இழந்து பாவ சாயலா மாறின உடனே நம்முடைய பாவ சாயல் என்னதுன்னா தேவனுக்கு விரோதமான பகையை உண்டாக்குகிறது. அது எப்படி வரும்? முதல்ல தேவனுக்கும் ஆதாம் வந்து தேவனை எதிர்த்தான், பிசாசு தேவனை எதிர்த்தான். இப்போ ஆதாம எதுக்கும்படி அவனுடைய சிந்தைய ஆதாமுடைய சரீரத்தில் நுழைச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா மனைவி ஆதாமை எதுக்க ஆரம்பிக்கிறார். இப்போ குடும்ப வாழ்க்கையில என்ன பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, கணவன் அப்படிங்கிறவர் வந்து தேவனை சார்ந்து இருக்கிறவராய், தேவனை நேசிக்கிறவராய் இருந்தா, தேவனுடைய திட்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களாய் இருந்தா, அவனுடைய மனைவி வந்து பூரணமா அவருக்கு கீழ்ப்படியணும், எல்லா விதத்திலும் கீழ்ப்படியணும். இப்போ ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பிரச்சனை? பிள்ளை இல்லாத பிரச்சனை. திருமணமாகி குழந்தை பெற முடியல, குழந்தை கிடைக்கல. கர்த்தர் சாராளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். இந்த சாராளுடைய மனக்குறை, தன்னுடைய கணவனை பற்றி ஒரு பெரிய மனக்குறை இருந்தது. எல்லாம் சரிதான், எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கு, என்ன நீ மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவள் அடிமனதில் நினைத்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நினைவு அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா சாராளும் ஆபிரகாமும் அவ்வளவு அந்யோன்யமா, அவ்வளவு தனிமையில மிகவும் திருப்திகரமா அவர்கள் இருந்தார்கள். அதற்கு என்ன காரணம்? சாராள் ஆபிரகாமை பூரணமாய் ஏற்றுக்கொண்டிருந்தாள். இல்லற வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தேவனுடைய சித்தம் என்ன என்றால், கணவன் மனைவிய உயிரை போல நேசிக்கணும், மனைவி கணவனை உயிரை போல நேசிக்கணும். இதற்காக தான் நம்ம வந்து படைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில கணவன் மனைவிய உயிரை போலவும் மனைவி கணவனை போல உயிரை போலவும் நேசிக்கலைன்னா நீங்க தேவ சித்தத்துக்கு விரோதமா செயல்படுறீங்க. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். அது தேவனுக்கு விரோதமான பகை. மிக முக்கியமாக கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்ட பிறகு
தேவனுடைய அந்த பிள்ளைகளா மாறின பிறகு வீட்டுக்குள்ள வாக்குவாதம் இருக்கவே கூடாது. விவாதிக்கலாம், சில கருத்துக்களை விவாதிக்கலாம், ஆனால் வாதம் இருக்கக்கூடாது. வாதம்னா முடக்குவாதம், திமிர்வாதம். அந்த திமிர்வாதம் இருக்கக்கூடாது, 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடாது. சாராள் ஒரு நல்ல விசுவாச பெண். எல்லா விசுவாசிகளுக்கும் அவ தாய். ஆபிரகாம் தகப்பனா இருந்தால் சாராள் தாயா இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் இருந்தது. அதை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்க, அதிகாரம் வரைக்கும் சாராளுடைய நடவடிக்கைகள், அவளுடைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாராள் பார்த்தீங்கன்னா கற்பந்தரித்தாள். எப்போ அவளுக்கு 90 வயதான போது அவள் கற்பந்தரித்தாள். அதை குறித்து ஆண்டவர் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, ஒரு உற்பவ காலத்தில் 18:10, ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அதற்கு பின்புறமாய் கூடார வாசலிலே இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, இந்த நகைப்பு எப்படின்னா, இந்த நகைப்புக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த நகைப்பு, அவ சிரித்தாள் இருக்குது. அசட்டையான ஒரு சிரிப்பு, நமுட்டு சிரிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் ஒரு தூதன் மூலமா அவர் சொன்னபோது அந்த அந்த செய்திய அவள் ஏற்றுக்கொண்ட விதம் பாருங்க. அவ மனதில் சொல்றா, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். இங்க குழந்தை பிறதை பத்தி யோசிக்கல, அவங்க இன்பத்தை பத்தி அவ யோசிக்கிறார். பாலுறவு இன்பத்தை பத்தி சொல்லுகிறார். கர்த்தர் குழந்தைய பத்தி பேசுறார். நீ விசுவாசின் அவனுக்கு குழந்தை தருவேன்றார். அவ இன்பத்தை பற்றி பேசுறான், நினைக்கிறான். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா 2 பெரிய வேறுபாடு இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைய நம்ம கன்சீவ் பண்ணணும், அதாவது கருத்தரிக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டா அந்த வாக்கு தத்தத்தை கருத்தரிக்கணும், கன்சீவ் பண்ணணும். நீங்க அந்த வாக்கு தத்தத்தை நீங்க கருத்தரிக்கலைன்னா அது ஒரு குழந்தையா பிறக்காது. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்றா, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? எனக்கு பெருசா ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே, இந்த பூமியெல்லாம் நீர் தர்றது இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க, வாரிசு இல்லாம இருக்கு. என்னுடைய வேலைக்காரன் தான் எனக்கு வாரிசா இருக்கிறான். அவனுடைய மனநிலையில அப்படி ஓப்பனா உண்மையா சொல்லிட்டார். நீங்க பாருங்க, கர்த்தரிடத்துல ஒன்றை பெறணும்னா, நீங்க கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்கணும்னா, நான் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னா உண்மையா கேட்கணும். அந்த உண்மையா நம்ம அறிக்கை இடும்போது அதை ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய வியாதியோ, நம்முடைய கடன் பிரச்சனையோ, நம்முடைய இயலாமையோ, நம்முடைய மனதை அரித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைய நாம தேவ சமூகத்தில் கொண்டு போகும்போது நாம எதை நம்பி செய்யணும்னா, தேவனுடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் நம்பி அதை சொல்லணும். தேவனுடைய வல்லமை என்ன சொல்லுது? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் அவருடைய வல்லமை. அன்பு என்ன சொல்லுது? அவர்
என்னுடைய தகப்பன் அன்பானவர், எங்க அப்பா அவர் உரிமையானவர். ஸோ அவற்றை ஒரு பொருளை நம்ம சொல்லும்போது, ஒரு பொருளை கேட்கும்போது, அல்லது ஒரு ஒரு உச்சிதமான ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கேட்கும்போது உண்மையா கேட்கணும். இந்த உண்மைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நம்முடைய அவிசுவாசத்தை அறிக்கையிட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, சில நன்மைகளை பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல், தவறான செயல், அவிசுவாசம். இவைகளை மனசுல வச்சுக்கிட்டு அறிக்கையிடாம ஓப்பனா ஆண்டவர்கிட்ட பேசாம, என்னால இதை தாண்டி வர முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். நேற்று ஆராதனையில, அது ஒரு நற்கருணை ஆராதனை. நான் அந்த சபையில போய் நான் உட்கார்ந்து என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு ஆராதனையில அந்த நற்கருணை நேரத்தில் ரொம்ப ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடி ஜெபித்து கொண்டிருந்தேன். ரொம்ப மன்றாடி கண்ணீரோட ஜெபித்து கொண்டிருந்தேன். என்ன பிரச்சனைனா, எனக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பாத்ரூம் போகணும். என்னுடைய சுகர் கண்ட்ரோல்ல இல்லை. எனக்கு யூரினரி ட்ராக்ல ஒரு ப்ராப்ளம் 2015 இருந்து இருக்குது, தொடர்ந்து இருக்கு. இப்போ அது ரொம்ப சிவியர் ஆயிட்டு. 1/2 hour கூட என்னால் உட்கார்ந்துருக்க முடியாது, மேடையில் உட்கார்ந்துருக்க முடியல. பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு கீழே இறங்கி போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போ ரொம்ப கண்ணீரோட ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் 2015 ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே, மருந்து மாத்திரை இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு பூரண சுகத்தை, ஒரு அற்புத சுகத்தை நான் இன்றைக்கு எதிர்பார்க்கிறேன். என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை எடுக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவிதான், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கண்ணீரோட ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த அப்பமும் ரசமும் பரிமாறப்பட்டது. அது தேவனுடைய சரீரமும் தேவனுடைய ரத்தமும். அதை கையில வாங்கி நடுக்கத்தோட வச்சு, ஆண்டவரே, இந்த சரீரமும் இந்த ரத்தமும் என்னை குணமாக்குகிற வல்லமையுடையதா என் சரீரத்துக்குள்ள கலந்த உடனே எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணாம் ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை நான் இன்றைக்கு பார்க்கணும்னு சொல்லி கதறினேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அதிசயம் நேற்று காலை ஆராதனையில எனக்கு நடந்தது. ஆண்டவர் என்னை பரிபூர்ணமா சுகமாக்கினார். இன்னைக்கு காலையில நான் சுகமா இருக்கிறேன். தேவனிடத்துல ஒன்றை பெறணும்னா அவர் நமக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்குன்னா உண்மையான அறிக்கை இருக்கு. அதை எனக்கு கொடுப்பாருன்னு நம்ம நம்பணும். அவிசுவாசம் உள்ள இருதயத்தோட நம்ம ஆண்டவருக்கு முன்னால நிக்க கூடாது. ஏன்னா அவர் சர்வ வல்லவர், அவர் என் தகப்பன். எனக்கு ஆரோக்கியம் அவசியமானது. அது அவருடைய சித்தம். என்னை படைக்கும் போது ஆரோக்கியமா படைச்சாரு. பாவத்தினாலதான் எனக்கு நோயும் சாபமும் வந்தது. நான் என் பாவத்தை அறிக்கையிட அவர் என்னை குணமாக்குகிறார், என்னை விடுவிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாராளுக்கு என்ன பிரச்சனை? 90 வயசாயிட்டு, எனக்கு வழிபாடெல்லாம் நின்று போயிற்று. அவர் குழந்தையை பற்றி பேசுகிறார், இவள் அந்த பாலுறவு இன்பத்தை பற்றி நினைக்கிறாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு. இப்ப பாருங்க அந்த வார்த்தை என்ன சொல்லுது. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அவ இன்பத்தை பத்தி சொல்றா, இவர் பிள்ளை பெறுவதை பத்தி ஆண்டவர் சொல்றார். அந்த அவிசுவாசத்தை எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், அறிக்கையிட உதவி செய்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை முக்காலமும் நம்மை அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். நான் எங்கிருந்து வந்தேன், இப்போ நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், இனிமே நான் எப்படி இருப்பேன், எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். நாம் பலவீனமானவர்கள் என்பதை அவர் நினைவு கூறுகிறார். நாம தயவ சாயலை இழந்து பாவ சாயல்ல இருக்கிறோம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். நாம பிசாசினுடைய ஆளுகைக்குள்ள இந்த உலகம் இருக்கிறது, அந்த உலகத்துல தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினால அதிக இரக்கமும் அதிக கிருபையும் நமக்கு அளிக்கிறார். இப்ப பாருங்க, சாராள பிள்ளை பெற ஆண்டவர்
நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவர் சொல்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். திரும்ப அவர் சொல்றார், உற்பவ காலத்துல நான் வருவேன். அது இங்க 10ஆம் வசனத்துல சொன்னதை 14லையும் திரும்ப சொல்றார். திரும்ப திரும்ப தம்முடைய வாக்கை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். கர்த்தர் ஒன்றை கொடுப்பார்னா அவர் சொல்லி திரும்ப திரும்ப உணர்த்துவார். சாராளுடைய அவிசுவாசத்தை எடுக்க, சாராளை நேசிக்கிற கர்த்தர் அவளுடைய அவிசுவாசம் என்ற பாவத்திலிருந்து அவளை விடுவிக்கும்படி ஆண்டவர் மீண்டும் பேசி உறுதிப்படுத்துகிறார். இப்ப பாருங்க, சாராள் பயந்து, இப்ப பயந்துட்டா. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். இப்போ ட்ராக்குக்கு வந்துட்டா. இல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அது ஒரு துவக்கத்தின் ஆரம்பம். அது வெற்றியின் ஆரம்பம். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வரணும்னா நம்முடைய அவிசுவாசத்தை, நம்முடைய தவறான சிந்தனைகளை, நோக்கங்களை நாம உணர்ந்து தேவ சன்னிதானத்தில் அறிக்கையிடணும். அப்ப நான் சொன்ன, ஆண்டவரே என்னை நீங்க குணமாக்குனா சாகு மட்டும் உங்களுடைய சித்தம் செய்வேன். இதுவரைக்கும் நான் மாத்திரை மருந்துக்கு செலவழிச்சதெல்லாம் உங்களுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு நான் பரிபூர்ணமா கொடுப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம சுகமாக்குறாரு, நமக்கு ஒன்று கொடுக்கிறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்குறோம்? நம்ம முள்ளி போடுறோம், அள்ளி போட தெரிய மாட்டேங்குது. கொடுத்தவருக்கு நாம கொடுக்கும்போது 100 மூட்டை நெல் வந்தா 10ல் 1ன்னு 10 மூட்டை நெல்லை கொடுக்குறோம், முள்ளி கொடுக்குறோம். அள்ளி கொடுக்க தெரியல. எப்படி தெரியுமா? 100% ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். என்னெல்லாம் கொடுக்கணும் தெரியுமா? நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், நம்முடைய திறமையை கொடுக்கணும், நம்முடைய தாளந்துகளை கொடுக்கணும், நம்முடைய பொருளை கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளை கொடுக்கணும், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ 10 கொடுத்தா போதுப்பா, நீ 10ல் 1 போடுப்பா. புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. 100% ஆண்டவருக்கு கொடுக்கணும். தேவை இருந்தா அந்த கள்ளன் அந்த 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 சமாரியன் அடிபட்டு சாலையோரம் கிடக்கிறான், சமாரியன் வருகிறான். அந்த சமாரியன் 10ல் 1 கொடுக்கல, முழுசும் அவனுக்கு கொடுத்தான் உதவுறது. தேவையை காணும் போது நான் மட்டும்தான் அதை பார்க்கிறேன்னா நானே அதை நான் மீட் பண்ணணும். அதுதான் வேதம். நீங்க கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கைய ஆண்டவருக்கு. உங்க நேரத்தை, உங்க பொருளை, உங்க பிள்ளைகளை, உங்களுடைய ஆஸ்தியை எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்க களஞ்சியத்தை நிரப்புவார். இப்போ சாராளை ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே சாராள் பயந்து கீழ்ப்படுகிறாள். எதற்கு கீழ்ப்படுகிறாள்? பிள்ளை பெற. இன்னும் சொல்ல போனா தேவனை விசுவாசிப்பதற்கு கீழ்ப்படுகிறாள். எந்த வயசுல? 90 வயசுல. நிலைமை என்ன? வழிபாடெல்லாம் நின்று போச்சு. கணவன் மனைவிக்குள்ள அவர்களுக்குள்ள அந்த இன்பமான காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, திரை விழுந்துட்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் அடுத்த வருஷம் வரும்போது உன் கையில ஒரு பிள்ளை இருப்பான் 90 வயசுல. விசுவாசிப்பதற்கு சாராளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, விசுவாசத்தை தோங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் கிறிஸ்து. நீங்க நல்ல இடத்துக்கு, நான் நல்ல இடத்திற்கு, சரியான இடத்திற்கு, தேவனிடத்திற்கு வந்திருக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஈடார பண்ணுவார். ஆனா அறிக்கையிடுவது மிக மிக முக்கியம். பாருங்க, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். இதுல பேர் என்ன தெரியுமா? தன்னுடைய பாவத்தை அவர் உணர்ந்து தன்னுடைய நகைப்பை மாற்றிக்கொண்டாள். அதற்கு அவர், இல்லை நீ நகைத்தா என்றார். பின்பு அந்த புருஷன் எழுந்து அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். இப்ப பாருங்க, சாராள் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய சமூகத்துல அவரை விசுவாசிக்கும்படி பயந்து மனம் திரும்பினாள்.
இந்த இந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது அது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவள் ஆபிரகாமை தன் ஆண்டவன் என்று அவனுக்கு கீழ்ப்படிந்தாள். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆண்டவன் என்று கீழ்ப்படிந்தார். இப்போ புருஷனை ஆண்டவன் என்று அழைக்கிற ஒரு சாராள், அவளுடைய மனநல மாறிட்டு அது வரைக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா. அந்த எகிப்திய பெண்ணை திருமணம் பண்ணு, அவள் மூலமா எனக்கு பிள்ளை கிடைக்கட்டும்னு கமெண்ட், அதாவது அதிகாரம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ கிறிஸ்து தேவனை சந்தித்த பிறகு பூரணமா தன் புருஷனுக்கு அடிபணிய ஆரம்பித்தார். அவரை ஆண்டவன் என்று அழைத்தார். தேவனுடைய சித்தத்தை, தேவன் நமக்கு அருளுகிற இந்த மகத்தான விடுதலையை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னா தேவன் தந்த தரிசனத்திற்கு கணவன் மனைவியும் பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை ரட்சிக்கப்படலைன்னா நீங்க அதற்காக ஜெபிங்க, அந்தரங்கத்துல ஜெபிங்க. அவர்களை நம்ம வெறுக்கிற மாதிரி வீட்டில் நம்ம நடவடிக்கை இருக்கப்படாது. அவர்கள் நம்மை வெறுக்கிற மாதிரி, நம்முடைய வாழ்க்கை துணை நம்மை வெறுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள நம்முடைய நடவடிக்கை இருக்கக்கூடாது. அந்தரங்கத்தில் தேவ சமூகத்தில் கேட்கணும். வெளிப்படையா அவர்களை மனப்பூர்வமா நேசித்து அவர்களுக்கு பணிவிடை செய்யணும். எல்லா தம்பதிகளுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு. எதிர்ப்பு இருக்கு, அதிருப்தி இருக்கு, வாக்குவாதம் இருக்கு, அவிசுவாசம் இருக்கு. எப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்தாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவர் சொல்றார், நான் சர்வ வல்லவர், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? 90 வயசுல ஒரு கிழவியை குழந்தை பக்கம் வைக்க முடியும்னா, உங்க மனம் திரும்பாத உங்களுடைய வாழ்க்கை துணையா ஆண்டவர் மனம் திரும்ப பண்ண முடியாம இருக்க முடியுமா? அர்ப்பணிங்க உங்களுடைய வாழ்க்கை 100% ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். 100 வயதாகட்டுமே, 90 வயதாகட்டுமே, வழிபாடுகள் வேணா நின்று போகட்டுமே, ஆனால் அதன் வழியாகத்தான் கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். ஏன்னா தேவ சித்தம் அதுதான். கணவன் மூலமா மனைவி குழந்தையை பெற்றெடுக்கிறது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியில 2 கைகள் 4 கைகளும் இணைய வேண்டும். கொடுப்பதில, ஊழியம் செய்வதில, இன்னும் தேவனை நேசிப்பதில நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தணும். நான் ஒன்று சொல்றேன், நீங்க ஜெபிக்கும் போது கணவனும் மனைவியும் சேர்ந்து கைகோர்த்து ஜெபிக்கிற ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு வந்தா கர்த்தரை துதிங்க. இல்லைன்னா உங்க 2 கையையும் இப்படி பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. இது ஒன்று கணவனுடைய கை, இன்னொன்று மனைவியினுடைய கை. இப்படி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தனிமையா இருக்கிறீங்க, ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் போது 2 கைகளையும் இப்படி பிடித்து ஜெபியுங்க, கரத்தை உயர்த்தி ஜெபியுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கணவனும் மனைவியும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறவரா இருந்தா 2 கரங்களையும் பிடித்து ஒரு உடலா மாறி ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பெருக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர், துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். கணவன் மனைவி இல்லற வாழ்வில் ஒரு பெரிய ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர். அதாவது அந்த ஏக சிந்தை, ஏக மனம், ஒரு மனம், இதை ஆண்டவர் நம்முடைய இல்லற வாழ்க்கையில கொடுக்கிறார். அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். இந்த காலை வேளையில சாராள் தேவனை விசுவாசித்தாள். 90 வயதுல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனை பெற்றெடுத்தாள். அதற்கு கற்பந்தரிக்கிற பலன விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில அவருடைய பிள்ளைகளாகி நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரினை உறுதியாக பிடித்து கொள்ளுவோம். அவருடைய சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கட்டி எழுப்புகிறீர் ஆண்டவர், எங்களை கர்த்தாவே ஆண்டவரை மேன்மைக்கு நேராக நடத்துகிறீர் ஆண்டவர். இந்த உலக அதிபதியினுடைய எந்த சித்து விளையாட்டையும் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்காமல்
எங்களை கர்த்தாவே நீர் ஆண்டவரே புடமிட்டு ஆண்டவரே பொன்னாக விளங்கும்படி ஆண்டவரே விலையேறப்பெற்ற சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாறும்படி எங்களை மாற்றுகிறீர். உடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை எங்களை ஊன்ற கட்டட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போதே விடுதலை உண்டாகிறது ஆண்டவரே. அந்த விடுதலை நாங்கள் அனுபவித்து உமக்காக வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் கொடுத்த மகத்தான விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு தந்த சுகத்திற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.